வெல்கம் டு டுடே செஷன். இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கம்பைலர்ஸ் பிஒய்க்யூஸ் பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட்டாக நடந்த டிசம்பர் 2025 உள்ள பிஒய்க்யூஸ் எல்லாமே நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் வித் திஸ் நம்ம ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கோட்னா, ஃபோக்கஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இன்டெலிஜென்ஸ். இது வந்து எதுக்கு பொருந்துமோ இல்லையோ, நம்ம டிஓசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட் இது. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்னதான் டிஓசி தெரியுது தெரியல அப்படின்னாலும் கூட ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு கான்சென்ட்ரேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஓசியில் நீங்கள் தான் மாஸ்டர். ஓகே, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செஷனை ரொம்ப பாயிண்டடாக கேளுங்க, அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உள்ளே போகும். சரிங்களா? ஸோ வித் திஸ் பாசிட்டிவ் நோட் நம்ம கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆயிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸ்கி ஹைரார்கி, இன்னொன்று வந்துட்டு ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிறைய வாட்டி ரிப்பீட்டடான கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் பிவைக்யூஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சாம்ஸ்கி ஹைரார்கி. ஸோ சாம்ஸ்கி ஹைரார்கி இதை பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் சரி, இல்லை எந்த நோட்ஸாக இருந்தாலும் இதுதான் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க. இது என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கிராமர் இருக்கு இல்லையா, அதை வந்து 4 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, டைப் 3, டைப் 2, டைப் 1 அண்ட் டைப் 0. ஓகே, 4 மேஜர் டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன லாங்குவேஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதை எந்த மிஷின் அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த சாம்ஸ்கி ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ டைப் 3 பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரெகுலர் கிராமர். ஓகே, அந்த ரெகுலர் கிராமர் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே டைப் 2 பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸ், சிஎஃப்எல் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 1 பொறுத்த வரைக்கும் கண்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர், சிஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எல், கண்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இப்போ அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் லாங்குவேஜ், ஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரெகுலர் லாங்குவேஜை எது வந்துட்டு அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா மட்டும் தான் இதை அக்செப்ட் பண்ணும். அதே போல் கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை புஷ் டவுன் ஆட்டோமேட்டா வந்து அக்செப்ட் பண்ணும். கண்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் வந்துட்டு லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா அக்செப்ட் பண்ணும். அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டியூரின் மிஷின் அக்செப்ட் பண்ணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். உங்களுக்கு எப்படின்னா எக்ஸாமில் டைப்ஸ் கொடுத்துட்டு அது எந்த டைப் ஆஃப் கிராமர், இல்லைனா டைப் கொடுத்துட்டு அது எந்த டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு, இல்லைனா அது எந்த டைப் ஆஃப் மிஷின்ஸ் அக்செப்ட் பண்ணுது, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைனா இன்னொன்று ப்ரொடக்ஷன் ரூல் கொடுத்துட்டு இது வந்து எந்த டைப்பு, இந்த 4 டைப்ல எந்த டைப் வரும் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக வரும். ஸோ இப்போ டிசம்பரில் அந்த மாதிரி தான் நமக்கு நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ரொடக்ஷன் ரூல் எப்படி இருக்கணும்னு தெரியணும். கரெக்டாக, ப்ரொடக்ஷன் ரூல்னா என்னது? அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு கிராமர் எழுத போகிறோம், ஒரு லாங்குவேஜ் எழுத போகிறீங்க அப்படின்னா டைப் 3 ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டைப் 2 எப்படி இருக்கணும், டைப் 1 எப்படி இருக்கணும், டைப் 0 எப்படி இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரூல் இருக்குது. இப்போ டைப் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் டெர்மினல் கிவ்ஸ் டெர்மினல் ஃபாலோடு பை நான் டெர்மினல் இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் டெர்மினல் கிவ்ஸ் நான் டெர்மினல் ஃபாலோடு பை டெர்மினல் இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் டெர்மினல் கிவ்ஸ் ஒரே ஒரு டெர்மினல் இப்படி இருக்கலாம். இது வந்து ப்ரொடக்ஷன் ரூல்னு சொல்லுவோம். இது என்னது டெர்மினல் நான் டெர்மினல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெர்மினல் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்மால் லெட்டர். நான் டெர்மினல் அப்படின்றது கேபிட்டல் லெட்டராக இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன லெட்டர், ஸ்மால் லெட்டர் கொடுத்து அதை எண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் லெட்டரில் நம்மளோட ப்ரொடக்ஷன் ரூல் வந்து எண்ட் ஆகிடும். அதுதான் இதோட மீனிங். அப்போ எப்படி இருக்கும், இந்த 3 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு மைண்டில் வந்துடணும். நான் டெர்மினல் கிவ்ஸ் டெர்மினல் நான் டெர்மினல் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நான் டெர்மினல் கிவ்ஸ் நான் டெர்மினல் ஒரு டெர்மினல் அப்படி கொடுக்கணும். அப்படி இல்லைனா நான் டெர்மினல் கிவ்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் டெர்மினல் இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ரெகுலர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா எந்த ரூலும் கிடையாது. ஆனா என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டிப்பா ஒரே ஒரு நான் டெர்மினல் தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு பத்தி நமக்கு பெருசா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கணும், கண்டிப்பா ஒரே ஒரு நான் டெர்மினல் தான் இருக்கணும். இது எப்படி கொடுக்கலாம்னா லென்த் ஆஃப் எல்ஹெச்எஸ் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பா ஈக்குவல் டு 1 இருக்கணும் அப்படின்றது இதோட ரூல். ஓகேங்களா? அடுத்து டைப் 1 கண்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெருசாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம வச்சுக்க தேவையில்ல. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த லென்த் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடோட லென்த்தாக இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்கு, இந்த சைடு எனக்கு டெர்மினல் இருக்கலாம், நான் டெர்மினல் இருக்கலாம், என்ன வேணால் மிக்ஸ் மேட்ச் ஆகி இருக்கலாம். ஆனால் இந்த லென்த், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஏஎஸ் அப்படி கொடுக்குறேன், gives. இப்போ ஏபிசி இப்படி கொடுக்குறேன்னா இது அக்செப்டட். ஏன்னா லெஃப்ட் சைடு எனக்கு 2 தான் இருக்கு, ரைட் சைடு எனக்கு 3 இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு உள்ள
லென்த் வந்து எனக்கு கூட இருக்கணும், சாரி கம்மியா இருக்கணும். ரைட் சைடு உள்ளது வந்துட்டு அதிகமா இருக்கணும். அதுதான் இதோட ஒரு ரூல். டைப் 1 கன்டெக்ஸ்ட் சென்சிட்டிவோட ரூல் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்ப டைப் 0 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. லெஃப்ட் சைடு எப்படி வேணா வரலாம், ரைட் சைடு எப்படி வேணா வரலாம். அந்த மாதிரி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால தான் இதுக்கு நம்ம வந்துட்டு அன்ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லுவோம். இப்ப ரெகுலர் பொறுத்தவரைக்கும் நீங்க இத மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட்னா என்னது? இதுக்கு இந்த மாரி தான் இருக்கணும்னு நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ரூல் சொல்றோம் இல்லைங்களா? அதனால இது மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட். இப்ப இது அன்ரெஸ்ட்ரிக்டட்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இதுதான் லீஸ்ட் இருக்கறதுலயே லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைப் 0 தான். ஸோ இந்த புரொடக்ஷன் ரூல் வச்சு உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அப்படி இல்லன்னா எந்த டைப், எந்த மெஷின், எந்த டைப், எந்த லாங்குவேஜ், எந்த கிராமர் அந்த மாரி கொஸ்டின் கேட்கறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அத நம்ம கண்டிப்பா பார்த்துடணும். சரிங்களா? ஸோ வித் தட் நம்ம அடுத்ததுக்குள்ள என்டர் ஆகுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்றோம் அப்படின்னா, அது எப்படி பார்ட்டா ஒர்க் ஆகுது. ஓகேவா? கம்பைலர் ஃபேஸ்க்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன வருது? செகண்ட் பார்ட் அதுக்கு அடுத்து என்ன நடக்குது? அடுத்து என்ன நடக்குது? அப்படின்னு இப்படி ஃபேஸஸா போகுது இல்லைங்களா? இத தான் நம்ம வந்துட்டு ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர் அப்படின்னு படிப்போம். ஓகே. இப்போ நீங்க இத பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சோர்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க. ஒரு சாம்பிள் சி ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒரு C++ ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இன்புட்டா குடுப்போம். அந்த இன்புட்ட எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஸ்பேஸ்க்கு போகும். அப்படின்னா என்னது? இப்ப நம்ம டோக்கனா பிரிக்கிறோம்னு சொல்லுவோம். டோக்கனா என்னது? இப்ப வந்து இன்டிஜர் இருக்கு, இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, வேரியபிள் இருக்கு, இப்படி இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி எடுத்துக்கும். அப்பதான் கம்பைலருக்கு புரியும். இது வந்து கீவேர்டு, இது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அந்த மாரி கம்பைலருக்கு புரியணும் இல்லைங்களா? அதுக்காக லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஸ்பேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி டோக்கன்ஸா பிரிப்பாங்க. ஓகே. அந்த டோக்கன்ஸ் பிரிச்சது எல்லாமே அடுத்தது எங்க போகும்னா, சின்டாக்ஸ் அனாலிசிஸ்க்கு போகும். சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல என்ன நடக்கும்? இப்போ உங்களுக்கு இன்டிஜர்னா அது வேரியபிள், இஃப்னா அது லூப்பிங் ஸ்டேட். இந்த மாதிரி சின்டாக்ஸ் ட்ரீ வந்து ஒண்ணு ஜெனரேட் ஆகும். நான் இந்த வேலைய இதுக்கு அடுத்து பண்ணணும் அப்படின்ற மாரி சின்டாக்ஸ் ட்ரீ வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஓகே. அதுக்கு அடுத்தது சிமான்டிக்ஸ் அனாலிசிஸ் போகும். சிமான்டிக்ஸ்ன்றது நீங்க டிஃபால்ட்டா என்ன ஞாபகம் வரும்னா, சிமான்டிக்னா மீனிங். கரெக்ட்டான மீனிங் படி அது எக்ஸிக்யூட் ஆகுதா? அத செக் பண்றது தான் இந்த ஃபேஸ் சிமான்டிக் அனாலிசிஸ். இதுக்கு அடுத்ததுமே உங்களுக்கு சின்டாக்ஸ் ட்ரீயா தான் ஜெனரேட் ஆகும். இதுக்கு அடுத்து எல்லாமே சின்டாக்ஸ் ட்ரீயா தான் போகும். அதுக்கடுத்து இன்டர்மீடியேட் கோட் ஜெனரேஷன். அடுத்து கோட வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது 2ம் பார்த்தீங்கன்னா, மெஷின் கோட்ல வரும். இது வந்து மெஷின் இண்டிபெண்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெஷின் டிபெண்டன்ட். அதாவது திரும்பியும் நம்ம வந்து லோ லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம் இல்லையா? இது மெஷின் டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுல ஒண்ணொண்ணும் நான் குடுத்திருப்பேன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வாட் இஸ் வாட் அப்படின்றது எல்லாமே இங்க இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லெக்சிக்கல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆ அதுல இன்புட் என்ன எடுப்பீங்க? ஓகே. இன்புட் என்ன எடுக்குறீங்க? அதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? அந்த மாரி சின்டாக்ஸ்க்கு இன்புட் என்ன எடுக்குறீங்க? அவுட்புட் என்ன எடுக்குறீங்க? சிமான்டிக்கு இன்புட் என்ன? அவுட்புட் என்ன? இந்த மாதிரி இதெல்லாமுமே நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. லெக்சிக்கல் அனாலிசிஸ்ல இன்புட் என்னவா இருக்கும்? அவுட்புட் வந்து என்ன ஜெனரேட் பண்ணும்? ஸோ அதுல என்ன முக்கியமா பண்ணுவாங்க? அதோட பர்ப்பஸ் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த நீங்க அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இத வச்சுட்டு இப்ப நம்ம பிஒய் குயிஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப இது பார்த்தீங்கன்னா, போன டிசம்பர்ல கேட்ட கொஸ்டின். என்ன நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? கிளாஸ் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னோம். என்ன சொன்னேன்? நான் வந்துட்டு இந்த சைடு கிராமர் குடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு புரொடக்ஷன் ரூல் வந்து குடுத்துருக்காங்க. எந்தெந்த புரொடக்ஷன் ரூல் வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப நம்ம ரெகுலர் பார்த்துட்டு வந்தோம். அன்ரெஸ்ட்ரிக்டட் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து சாம்ஸ்கியும் கெய்பருக்கும் ஒரு நார்மல் ஃபார்ம். இதுவும் கிட்டத்தட்ட இந்த புரொடக்ஷன் ரூல் வந்து ஃபாலோ பண்ணி வரும். இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சாம்ஸ்கி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா? நான் டெர்மினல், கிவ்ஸ் டெர்மினல் அந்த மாரிலாம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? சாம்ஸ்கி பொறுத்தவரைக்கும் அது எப்படி இருக்கும்னா, ஒரு நான் டெர்மினல் கிவ்ஸ் 2 நான் டெர்மினல். இதுதான் சாம்ஸ்கிக்கும், கெய்பர்க்குக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ். சாம்ஸ்கில மட்டும் தான் ஒரு நான் டெர்மினல் 2 நான் டெர்மினல குடுக்கும். அப்படி இருந்ததுன்னா அது சாம்ஸ்கில வந்துரும். இதே கெய்பர்க்னா என்ன வரும்? நான் டெர்மினல் கிவ்ஸ் டெர்மினல் ஃபாலோடு பை எனி நம்பர் ஆஃப் நான் டெர்மினல். ஒரு டெர்மினல் வந்த பிறகு தான், ஒரு ஸ்மால் லெட்டர் வந்த பிறகு தான் எனக்கு எது வேணா வரலாம். ஏஓ இல்லனா வந்துட்டு எஸ்ஓ இந்த மாதிரி ஒரு டெர்மினல் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு தான் நான் டெர்மினல் வந்துச்சுன்னா அது கெய்பர்க். ஓகேங்களா? இப்ப இத வச்சு நீங்க வந்துட்டு எலிமினேட் பண்ணா கூட ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். சாம்ஸ்கிக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு நான் டெர்மினல் அது கிவ்ஸ் என்னது 2 நான் டெர்மினல்னு சொல்லிட்டேன். இப்ப இங்க குடுத்திருக்கிற ஆர்டர்லயே எது அந்த மாரி மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4 தான் அந்த மாரி மேட்ச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ சாம்ஸ்கிக்கு இதுதான் மேட்ச் ஆகுது. ஏன்? ஒரே ஒரு நான் டெர்மினல் கிவ்ஸ்
டூ நான் டெர்மினல். அப்போ சாம்ஸ்கிக்கு 4ன்னு நம்ம குடுத்துட்டோம். ஸோ சி இருக்கிற ஃபோர் இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 தான். கரெக்ட்டுங்களா? இத வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நான் மித்ததும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏக்கு என்ன குடுத்துருக்காங்க? 2ன்னு குடுத்துருக்காங்க. இது எப்படி கரெக்ட்டான்னு கேட்டிங்கன்னா, நம்ம புரொடக்ஷன் ரூல் பார்த்துட்டு வந்தோம். என்ன பார்த்தோம்? நான் டெர்மினல் கிவ்ஸ் ஒரு டெர்மினல் ஃபாலோடு பை நான் டெர்மினல். அப்படி இல்லன்னா என்னது? சிங்கிள் டெர்மினல் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா என்ன குடுக்கலாம்? ஒரு நான் டெர்மினல் கிவ்ஸ் டெர்மினல் ஃபாலோடு பை நான் டெர்மினல் ஃபாலோடு பை டெர்மினல். இப்படியும் வரலாம். இது எல்லாமே நம்ம வந்து புரொடக்ஷன் ரூல்ல பார்த்தோம். ஸோ ஏக்கு வந்து 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. இப்போ பிக்கு 3 அன்ரெஸ்ட்ரிக்டடுக்கு 3ன்னு குடுத்துருக்காங்க. ஏன் 3? ஏன்னா எனக்கு எது வேணா எங்க வேணா மாத்தி வரலாம். இதுக்கு எந்த ரூலுமே கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன இங்க குடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் அப்படின்றதுல இதுவுமே ஸ்மால் லெட்டரா இருக்கு. இதுவுமே ஸ்மால் லெட்டரா இருக்கு. விச் மீன்ஸ் இது ரெண்டுமே டெர்மினலா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப டெர்மினலா 2 சைடுல இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுவுமே எப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு வேரியபிள் யூனியன் டெர்மினல். வேரியபிள்னா நான் டெர்மினல், டீனா டெர்மினல்ல மீன் பண்றாங்க இங்க. அதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். லெஃப்ட் சைடுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். இருக்குது அதே மாதிரி. அதே போல ரைட் சைட பொறுத்த வரைக்கும் வேரியபிள் யூனியன் டெர்மினல், அதாவது என்ன சொல்றாங்க? நான் டெர்மினலும் டெர்மினலும் ஏதோ ஒண்ணு இருக்கலாம், இல்லனா இல்லாமையும் போகலாம். இந்த ஹோல் ஸ்டாரோட மீனிங் என்னன்னா ஜீரோ ஆர் மோர் அக்கரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது? அது இருக்கலாம், இல்லாமையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்றதுனால ரைட் சைடு எனக்கு அது இருந்தாலும் ஓகே, இல்லனாலும் ஓகே அப்படின்றதா இதோட மீனிங். அப்ப பிக்கு ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. சிக்கு 4 நம்ம பார்த்துட்டோம். அப்ப டிக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 தான் வரும். டிக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? ஒரு டெர்மினல் ஃபாலோடு பை நான் டெர்மினல் வரணும்னு நான் சொல்லிட்டேன். அப்ப இது கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இட் இஸ் ரைட். டிக்கு வந்துட்டு 1 ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்பான்ஷன் நான் இங்க குடுத்துருக்கேன். இத செக் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு இப்ப குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் cannot be accepted? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா அக்செப்டட்ன்றத பார்த்தோம்னா புஷ் டவுன் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம போயிடுவோம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது cannot be accepted by push down automata. புஷ் டவுன் ஆட்டோமேட்டா எதுக்கு வரும்? டைப் 2க்கு வரும். ரைட். டைப் 2க்கு வரும். ஏன்னா டைப் 3 வந்து ரெகுலர்னு படிச்சோம். அப்ப டைப் 2 வந்துட்டு என்ன நம்ம படிச்சோம்? கன்டெக்ஸ்ட் ஃப்ரீ படிச்சோம். கன்டெக்ஸ்ட் ஃப்ரீக்கு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா தான் அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். ஸோ இதோட ரூல் என்ன நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ரூல் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இந்த கொஷின்ல எந்த லாங்குவேஜ் அதை அக்செப்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் தான். இதுல எந்த லாங்குவேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு இது நடத்தமும் இன்னொன்னு சொல்றேன். பிடிஏ பொறுத்த வரைக்கும், புஷ் டவுன் ஆட்டோமேட்டா பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக் இருக்கும். எவால்வேட் பண்றதுக்கு இதுகிட்ட ஒரு ஸ்டாக் வந்து ஸ்டோரேஜா இருக்கும். ஆனா ரெகுலர் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்குமே இருக்காது. ஓகே. நோ ஸ்டோரேஜ்னு நம்ம படிப்போம். ஓகேங்களா? இதுக்கு நோ ஸ்டோரேஜ். புஷ் டவுன் ஆட்டோமேட். அடுத்தது லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஃபைனைட் டேப் இதை வச்சிருக்கோம். ஃபைனைட்னா என்னது? நமக்கு வந்துட்டு குறிப்பிட்ட அளவு உள்ள டேப்பை மட்டும்தான் இது வச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் டியூரிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா? இது கிட்ட இன்ஃபைனைட் டேப் இருக்கும். அப்பனா எனி நம்பர் ஆஃப் டேப் எவ்வளவு வேணா என்கிட்ட இருக்கலாம். எனக்கு டேப் பத்தல அப்படின்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஸ்டோரேஜ் பேசிஸ்ல இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கீவேர்ட் ரெகுலர் லாங்குவேஜுக்கு நோ ஸ்டோரேஜ், பிடிஏக்கு ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் அதுக்கிட்ட அவைலபிள் இருக்கும். எல்பிஏ பொறுத்த வரைக்கும், லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா பொறுத்த வரைக்கும் ஃபைனைட் டேப், அதாவது குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு டேப் மட்டும் தான் அதுக்கிட்ட ஸ்டோரேஜுக்கு இருக்கும். டியூரிங் மிஷினுக்கு இன்ஃபைனைட் டேப் இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எவால்வேட் பண்ணலாம். இப்போ ரெகுலர் லாங்குவேஜஸ்ல நீங்க ஏதாவது கொடுத்து 2 பவர் சேமா இருக்கா? இந்த மாரிலாம் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னா, அதால அந்த சின்ன சின்ன ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அத அக்செப்ட் பண்ணும், இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணும். அந்த மாரி சிம்பிள் ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். இப்ப பிடிஏ பொறுத்தவரைக்கும், சேம் பவர்ல 2 வேரியபிள் குடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து அது ஈக்குவலா இருக்கா? இல்லன்னா அது ரிவர்ஸ்ல இருக்கா? இல்லன்னா அது வந்துட்டு இந்த மாரி சில ஆப்பரேஷன்ஸ்லாம் இந்த பிடிஏவால பண்ண முடியும். புஷ் டவுனால பண்ண முடியும். லீனியர் பவுண்ட் போகும்போது உங்களுக்கு 3 வேரியபிள். ஏன்னா இதுகிட்ட ஃபைனைட் டேப் இருக்கு இல்லையா? இத விட ஸ்டோரேஜ் இங்க கொஞ்சம் கூட இருக்கு. அப்போ 3 வேரியபிள்ஸ்லாம் வச்சு நம்ம எவால்வேட் பண்றோம் அப்படின்னா லீனியர் பவுண்டுக்கு போயிடுவோம். டியூரிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் எல்லாமே டியூரிங் மிஷினால சால்வ் பண்ண முடியும். இப்ப இங்க கொடுத்துருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்மால் ஹிண்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இங்க 3 வேரியபிள் இருக்கு. அது நீங்க முக்கியமா பார்க்கணும். அந்த மாரி 3 வேரியபிளும் சேம் பவர்ல இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா பிடிஏல வராது. புஷ் டவுன் ஆட்டோமேட்டால வராது. ஏன் வராது? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்கு. அந்த ஒரு ஸ்டாக்ல தான் அதால 2 வேரியபிள ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப ஏ இருக்கு, பி இருக்கு அப்படின்னா, ஏவ உள்ள புஷ் பண்ணும். பி வரப்ப ஏவ பாப் பண்ணிட்டு அந்த பி வந்து உள்ள போகும். அப்ப அட் அ டைத்துல என்னால 2 தான் சேம் பவர்ல பண்ண முடியும்.
ஓகேங்களா? அதனால இது வந்து உங்களுக்கு வராது. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து வராது. அதேபோல ஏ வந்து பிரைமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்பரேஷனும் பிடிஏவால பண்ண முடியாது. ஸோ இதுவும் வராது. அப்ப ஏவும் பியும் வராது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேனாட் பி அக்செப்டட் தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏபி இருக்க ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 3 தான். அப்ப இது 3மே வருமான்னு கேட்டீங்கன்னா, இது 3மே புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவால பண்ண முடியும். ஒரு லாங்குவேஜ் வந்து ரிவர்ஸா இருக்கா இல்லையா? இப்ப நீங்க வந்துட்டு ஏ, பி, ஏ இப்படின்னு குடுக்குறீங்க. இது ரிவர்ஸ்லயுமே ஏ, பி, ஏ தான் வருதான்னு செக் பண்ண சொன்னா, இதால செக் பண்ண முடியும். அதுதான் இந்த ஆப்பரேஷன். இப்ப இது என்ன அப்படின்னா, எனக்கு நம்பர் ஆஃப் ஏஸும், நம்பர் ஆஃப் பிஸும் ஈக்குவலா இருக்கா? இப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயரான்னு நான் செக் பண்ண சொன்னேன்னா, இதால செக் பண்ண முடியும். அதுதான் இந்த ஆப்பரேஷன். ஓகேங்களா? இப்ப நீங்க இதுல கேட்கலாம், இங்க 3 வேரியபிள் இருக்கே, அப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு புஷ் டவுன் ஆட்டோமேட்டால கேட்குறீங்க அப்படின்னா, இது வந்து டிஃப்ரெண்ட் பவர்ல இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். சேம் பவர்ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து புஷ் டவுனால பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் பவரா இருக்கும்போது, அத வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவால அக்செப்ட் பண்ண முடியும். அப்ப இது எல்லாமே புஷ் டவுன் ஆட்டோமேட்டால வரும். இது 2 மட்டும் தான் வராது உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? இது 2ம் இந்த ஏவும், பியும் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல். நம்ம இப்ப கன்டெக்ஸ்ட் ஃப்ரீ இது எல்லாமே கன்டெக்ஸ்ட் ஃப்ரீல பார்த்தோம் இல்லையா? புஷ் டவுன்ல. இது வந்து கன்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்ல போயிடும். இதனா அடுத்த ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா? அதனால அடுத்த லாங்குவேஜஸ்க்கு தான் இது வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஓகே. ஹோப் இட் இஸ் கிளியர். அடுத்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "எ ஃபேஸ் ஆஃப் கம்பைலர் விச் ப்ரொடியூசஸ் அ சிம்பிள் டேபிள்" அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நம்ம வந்து ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்ல பார்த்துட்டு வந்தோம். நீங்க இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. சின்டாக்ஸ், சிமான்டிக், டார்கெட் கோட் ஜெனரேஷன், ஆப்டிமைசேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, சிம்பிள் டேபிள் எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எதுவும் நமக்கு பெருசா இல்ல. நம்ம அங்கருந்து என்ன பண்ண போறோம், சோர்ஸ் கோடு மட்டும் தான் குடுக்குறோம். சோர்ஸ் கோட்லருந்து ஜெனரேட் ஆயி அடுத்து டோக்கன்ஸா பிரிச்சு சின்டாக்ஸ்ல போகும். இப்ப இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, சிம்பிள் டேபிள் வந்து ஜெனரேட் ஆகும். ஏன்னா, இப்ப நம்ம டோக்கனா பிரிச்சுட்டோம் இல்லைங்களா? அந்த பிரிச்சதுக்கு ரெஃபரன்ஸ் நான் எடுத்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டே வருவேன். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் வந்து இன்டிஜர் அப்படின்னு நான் ஒண்ணு எடுக்கிறேன். இன்ட் ஏ அப்படின்னு நான் ஒண்ணு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இன்டிஜர் ஏவ நான் எவாலுவேட் பண்ணேன்னா, அது எவாலுவேட் பண்ண ஆன்ஸர நான் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த மாரி ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி செக் பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு தான் சிம்பிள் டேபிள்னு சொல்லுவோம். அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் அனாலிசிஸ் ஃபேஸ்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? இந்த ஃபேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். மித்த எல்லா இடத்துலயுமே சிம்பிள் டேபிளோட அது ரிலேட் ஆகி தான் இருக்கும். சிமான்டிக்லயும் சரி, டார்கெட் கோடு ஜெனரேஷன், ஆப்டிமைசேஷன் எல்லா இடத்துலயுமே சிம்பிள் டேபிள் இருக்க செய்யும். ஸ்டார்ட் ஆகுற இடம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் R1 அண்ட் R2 ஆர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது L1 R1 R2ன்னு 2 எக்ஸ்பிரஷன் நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த 2மே ரெகுலர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்க வந்துட்டு அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். சரிங்களா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி டேபிள் நம்ம படிச்சிட்டோம்னா, இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே. அதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இதுல என்னன்னா ரெகுலர் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். ஆல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கவர் ஆகும். என்னென்ன ஆல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன், இன்டர்செக்ஷன், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட், செட் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸுமே கவர் ஆகுது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ரெகுலர் லாங்குவேஜஸ்ல நடக்கும். ஓகேவா? இப்ப இங்க குடுத்துருக்கிறது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யூனியன் ஆப்ரேஷன் குடுத்துருக்காங்க. யூனியன்னா என்னது? 2யும் ஒண்ணோட ஒண்ணு சேர்க்கிறது. இப்ப R1 ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்க. R2 ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இது 2யும் நம்ம சேர்த்து எழுதுறோம். இங்க வந்துட்டு ஏபி குடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு பிசிடி அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, நம்ம எப்படி எழுதுவோம்? ஏபிசிடி இப்படி சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் நம்ம யூனியன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்ப யூனியன் ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல கேட்டீங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஆப்ரேஷன்ஸுமே எதுல நம்ம பண்ணலாம்? ரெகுலர்ல பண்ணலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வரும். எல் ஆஃப் R1 யூனியன் எல் ஆஃப் R2 அப்படின்றது கட்டாயமா நம்மளால பண்ண முடியும். யூனியன் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்காட்டினேஷன் நடந்திருக்கு. அது என்னது கன்காட்டினேஷன் அப்படின்னா, இப்ப இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏபி, பிசிடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஏபி எழுதுவீங்க. அடுத்தது ஏசி எழுதுவீங்க. அடுத்தது ஏடி எழுதுவீங்க. அந்த மாதிரி பிபி எழுதுறீங்க. பிசி எழுதுறீங்க. பிடி எழுதுறீங்க. இந்த மாரி எழுதுறோம் இல்லையா? இதுக்கு பேரு கன்காட்டினேஷன்னு சொல்லுவோம். இதுவுமே நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம இப்ப தான் சொன்னோம். ரெகுலர் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என்னால பண்ண முடியும். யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட் ஓகேங்களா? ஹோமோமார்பிசம், சப்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆப்பரேஷனுமே என்னால ரெகுலர் லாங்குவேஜ்ல பண்ண முடியும். அதனால இதுவுமே அக்செப்டட் தான். அண்ட் இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் R1 இப்படி கொடுத்தாலும் இதோட மீனிங் வந்து எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஸோ இதுவுமே அக்செப்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லாங்குவேஜ் ஆஃப் ஆர் ஒன் ஸ்டார்ன்றதும் லாங்குவேஜ் ஆஃப் ஹோல் ஸ்டாரும் ஒன்னான்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ஒன்று தான். ஏன்னா ரெகுலர் லாங்குவேஜஸில் நீங்கள் வந்துட்டு இதை இந்த ஸ்டார் போட்டிங்கனாலும் ஹோல் ஸ்டார் போட்டிங்கனாலும் ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் வருது. ஏன் சேம் மீனிங் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஹோல் ஸ்டார் வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்குது. அதனால அந்த ஒரு எக்ஸ்பிரஷனாக நீங்கள் ஹோல் ஸ்டார் போட்டாலும் இல்லை உள்ளுக்குள்ளே ஸ்டார் போட்டாலும் இதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால இதுவுமே வரும். ஸோ ஆப்ஷன் எது ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி. ஸோ 4 ஆப்ஷனுமே இதுக்கு கரெக்ட். ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சைடு இன்புட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, கம்பைலர் ஃபேஸஸ் படிக்கும் போது எந்தெந்த இன்புட் ஒவ்வொரு ஃபேஸஸ்லையும் என்ன இன்புட் எடுத்துக்கும், அது எந்த அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுன்றதை நம்ம படிச்சுட்டு வந்தோம். இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட் 1ல் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கம்பைலரோட ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா எந்த ஃபேஸஸ்க்கு எந்த இன்புட் வந்து எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சின்டாக்ஸ் ட்ரீ எதுக்கு வந்துட்டு இன்புட்டாக போகுது, கேரக்டர் ஸ்ட்ரீம் வந்து எதுக்கு இன்புட்டாக போகுது, இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு இன்புட்டாக போகுது, டோக்கன் ஸ்ட்ரீம் வந்து எதுக்கு இன்புட்டாக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸஸில் என்ன படித்தோம் அப்படின்னா லெக்சிக்கல் படித்தோம். அந்த லெக்சிக்கலுக்கு எது இன்புட்டாக வரும்னு நம்ம படித்தோம், கேரக்டர் ஸ்ட்ரீம் தான் வந்து இன்புட்டாக வரும் அப்படின்னு நம்ம படித்தோம். கேரக்டர் ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் த ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் ப்ரோக்ராம் கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான். அப்போது கேரக்டர் ஸ்ட்ரீம் வந்து எதுக்கு இன்புட்டாக வருது, லெக்சிக்கல் அனாலிசிஸ்க்கு இன்புட்டாக வருது. அப்போ பிக்கு 4 ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இருக்கு, அதுக்கடுத்து 4 தான் இருக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணணும். இப்போ சின்டாக்ஸ் ட்ரீ வந்துட்டு எதுக்கு இன்புட்டாக போகும், லெக்சிக்கலுக்கு அடுத்தது நம்ம என்ன படித்தோம்னா சின்டாக்ஸ் படித்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ சின்டாக்ஸ் படித்தோம். லெக்சிக்கல் அடுத்தது சின்டாக்ஸ் படிச்சிருப்பீங்க, அதுக்கு அடுத்தது சிமாண்டிக் படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? சிமாண்டிக் இப்படி படிச்சிருப்போம். இப்போ லெக்சிக்கலோட அவுட்புட்டாக நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, இன்புட் வந்து கேரக்டர் ஸ்ட்ரீமாக எடுத்திருக்கு, அவுட்புட் வந்து நம்ம என்னவா படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகி போகும் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ லெக்சிக்கல்ல இருந்து டோக்கன் அவுட்புட்டாக வருது. அந்த டோக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எதுக்கு இன்புட்டாக போகுது, சின்டாக்ஸ்க்கு அவுட்புட்டாக போகுது, சாரி இன்புட்டாக போகுது. அப்போ டோக்கன் ஸ்ட்ரீம் அப்படின்றது எதுக்கு உங்களுக்கு இன்புட்டாக போகுதுன்னா சின்டாக்ஸ்க்கு போகுது. ஸோ டிக்கு 2 அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஏக்கு என்ன வரும், சின்டாக்ஸ் ட்ரீ எதுக்கு இன்புட்டாக போகுதுன்னா லெக்சிக்கலுக்கு போகுது. சரிங்களா? இன்டர்மீடியட்க்கு என்ன போகுது அப்படின்னா கோடு ஜென்ரேட்டர் வந்துட்டு இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷனுக்கு இன்புட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். எந்த இன்புட்டு எந்த ஃபேஸ்க்கு போகுது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வச்சு கூட எலிமினேட் பண்ணிட்டு போகலாம். கேரக்டர் ஸ்ட்ரீம்ன்றது ஃபர்ஸ்ட் இன்புட்டாக கொடுக்குறோம். இன்புட் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இன்புட் ப்ரோக்ராம் எதுக்கு போகும்னா லெக்சிக்கலுக்கு தான் போகும். ஸோ லெக்சிக்கல்ல இருந்து டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க டோக்கன். அந்த டோக்கன் அப்போ அடுத்த ஃபேஸ்க்கு போகும் இல்லையா, அப்போ அடுத்த ஃபேஸ்ன்றது இங்கே என்னது, சின்டாக்ஸ்க்கு போகும். அப்போ டிக்கு 2. ஸோ பிக்கு 4 டிக்கு 2ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இதை வச்சு நம்ம ஆப்ஷன் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த கொஷின் வந்து பம்பிங் லெம்மா வந்து பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பம்பிங் லெம்மா அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் வந்து நாட் ரெகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த பம்பிங் லெம்மா கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதோட சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க, அது எந்த ஆர்டரில் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம அந்த ஆர்டரை படிக்க தான் செய்யணும். ஏன்னா இதுக்கு எதுவுமே ஷார்ட் கட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ரூல் மாதிரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தான் ரூல். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம ரெகுலர்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து ஆப்ரேஷனையே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அசியூம் பண்ணிக்கிட்ட பிறகு என்ன பண்ணுவோம், அந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரிங் ஆஃப் த லென்த், நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி இப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதோட லென்த்து நான் பம்பிங் லென்த் இருக்கு இல்லையா அதை விட கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுவா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை தான் நான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு கிராமர் வந்து மெனி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங் லென்த் வந்து பம்பிங் லென்த்தை விட அதிகமாக இருக்கணும். அதுதான் நான் செகண்ட் சூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஒன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் இன்டூ XYZ சாட்டிஸ்ஃபையிங் பம்பிங் லெம்மா கண்டிஷன்ஸ். ஸோ சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பம்பிங் லெம்மாக்கு
அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷன்ஸை செக் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஷோ கான்ட்ரடிக்ஷன் வென் பம்பிங் ஒய். இதில் ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் ஆகுது, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஃபைனலாக வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஆர்டர், இது வந்து ரூல். இதை நம்ம இப்படி தான் படிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணுறோம், அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்றத நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்களா, நம்ம அந்த கிராமர் வந்து கொடுத்துருக்கிற கிராமர் ரெகுலர் தான் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு தான் நம்மளோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரைட் ஆப்ஷன் இஸ் பிசிஏடி. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் அசர்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, எல் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என் சி பவர் என். ஓகேங்களா? வேர் என் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. இஸ் அக்செப்டட் பை த லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ப்ரொடக்ஷன் ரூல் படி நான் என்ன உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, சேம் பவராக இருக்குது, 3 வேரியபிள்லாம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுபடி பார்த்தா இங்கே சேம் பவராக 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அதனால லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டாவால் இதை அக்செப்ட் பண்ண முடியும் இந்த லாங்குவேஜ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா ரெகக்னைஸ் எக்ஸாக்ட்லி த கிளாஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜஸ்னு கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஏன்னா கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜஸ்க்கு நம்ம எந்த மெஷின் பார்த்தோம்னா லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா தான் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரீசனும் கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ரீசன்ஸ் ஆல்சோ ரைட். அப்போ கொடுத்துருக்கிற அசர்ஷனும் ரைட்டு தான், அதுக்கான ரீசனும் ரைட்டு தான், அதோட எக்ஸ்பிளனேஷனுமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். இது பார்க்க உங்களுக்கு வந்து என்னமோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கொஷின் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கொஷின் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. லெட் பி அண்ட் கியூ பி த டூ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ரெண்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க ஓவர் சிக்மா. சிக்மா அப்படின்றது ஒன்றும் கிடையாது, டோட்டலி நம்ம சம்மேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் கொடுத்துருக்காங்க. இஃப் பி டஸ் நாட் கண்டெய்ன், இஃப் P does not contain epsilon, then the following equation in R, namely R equal to Q plus RP has a unique solution given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்க்க என்னமோ நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இது சிம்பிள். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு கீ பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வரும். என்னன்னா இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு நான் டெர்மினல் கியூஸ், அதை தாங்க ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நான் டெர்மினல் கியூஸ் என்னவா இருக்கலாம், நமக்கு ஒரு நான் டெர்மினலா இருக்கலாம். கரெக்டா? அப்படி இல்லைன்னா நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ ஆர் கியூஸ் கியூ ஆர் ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? QRRP அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த Qன்றதை நீங்கள் ஸ்மால் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நான் காப்பி பண்ணி போடும்போது உங்களுக்கு கேபிட்டல் Q மாதிரி இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து டெர்மினல், இது வந்து ஒரு ரிகர்சிவ்ல இருக்கு. நம்ம இப்போ லெஃப்ட் லீனியர் ரைட் லீனியர் அப்படின்றது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதே எனக்கு ரைட் ஹேண்ட் சைடும் வருது அப்படின்னா அதுக்கு பேரு ரிகர்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரிகர்சிவ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எய்தர் என்ன சூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் ஆருக்கு வந்து கியூன்னு சூஸ் பண்ணலாம் ஒரு சொல்யூஷன். அப்படி இல்லைன்னா நான் ஆருக்கு வந்துட்டு ஆர்பி அப்படின்னு நான் சூஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஆருக்கு அகைன் நான் ஆரை வந்து ரீப்ளேஸ் பண்ண தான் செய்யணும். ஏன்னா நான் அந்த ஆறுன்ற ஸ்டார்டிங் சிம்பிளோட அப்படியே நான் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஆருக்கு நான் என்ன சூஸ் பண்ணலாம், எனக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து கியூ தான். அப்போ நான் கியூன்னு சூஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எப்படி வரணும்னா, ஆருக்கு கியூன்னு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். செகண்ட் சொல்யூஷன் வந்து ஆருக்கு நீங்கள் ஆர்பி அப்படின்ற இந்த ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா அகைன் இந்த ஆர் வந்து ரிகர்சிவாக இருக்கிறதுனால திரும்பி இந்த ஆருக்கு நான் கியூ சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திரும்பியும் நீங்கள் எப்படி போடலாம், ஆருக்கு வந்துட்டு ஆர்பி இப்படி போட்டிங்கன்னா இந்த ஆருக்கு அகைன் நான் வந்து திரும்பியும் ஒரு ஆர்பின்னு போடலாம். அப்போ திரும்பி இந்த ஆரை நான் என்ன பண்ணலாம், ரிகர்சிவாக இருக்கிறதுனால இப்போ நான் ஃபைனலாக கியூ கொடுத்து முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, எனக்கு கியூன்றது கண்டிப்பாக எனக்கு வருது. இந்த ஈக்குவேஷன் எடுத்தாலே எனக்கு கியூ வருது. இந்த ஈக்குவேஷன் எடுத்தாலே எனக்கு வந்துட்டு கியூபி இப்படின்னு வருது. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கனாலே எனக்கு கியூபி பின்னு வரும். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா கியூபி2 இப்படின்னு நான் எழுதுவேன். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கியூ வந்து எல்லா இடத்துலையுமே அக்கர் ஆகுது. கியூபி இங்கே கியூபி ஸ்கொயர் இப்படி ஆகுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல பி வந்து ஜீரோ, பி இல்லவே இல்லாமல் இருக்கு. இந்த இடத்துல பி வந்து ஒரு டைம் அக்கர் ஆயிருக்கு. இந்த இடத்துல பி வந்து 2 டைம் அக்கர் ஆயிருக்கு. இப்போ இங்க என்ன அக்கரன்ஸ்ல இருக்கு,
பி வந்து 0 ஆர் மோர் அக்கரன்சஸ்ல நமக்கு இருக்கு. கரெக்ட்டுங்களா? 0 ஆர் மோர் அக்கரன்சஸா இருந்தா நம்ம எப்படி எழுதுவோம்? அத வந்துட்டு பி ஸ்டார் அப்படின்னு நம்ம எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இத வந்துட்டு பி ஸ்டார்ன்னு எழுதுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பி ஸ்டார் வர ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க ஒண்ணு இருக்கு. அதே போல இங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இத நீங்க அடிச்சிடலாம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 2மே கியூ ஸ்டார் குடுத்துருக்காங்க, பி ஸ்டார் குடுத்துருக்காங்க. இப்ப இது 2மே பார்த்தீங்கன்னா, எப்சிலான் மீனிங் வந்துரும். ஏன்னா, ஸ்டார்னாலே நம்ம 0 ஆர் மோர் அக்கரன்ஸ்ன்னு சொல்ட்டோம். அப்ப கியூக்கு ஸ்டார் குடுத்தா கியூவுமே வராதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது ராங். ஏன்னா, நமக்கு சொல்யூஷன் படி என்ன ஆகுது? எல்லா இடத்துலயுமே எனக்கு கியூ வந்து அக்கர் ஆக தான் செய்யுது. அப்ப கியூ ஸ்டார்ன்றது எனக்கு வராது. ஓகேவா? இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து தப்பு. ஏன்னா, இது அப்படியே உல்டாவா இங்க குடுத்துருக்காங்க. இது வந்து தப்பான ஈக்குவேஷன். இதுவும் வராது. அப்ப உங்களோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூ பி ஸ்டார். ஏன்னா கியூ வந்து கட்டாயமா எல்லா இடத்துலயுமே அக்கரா இருக்கு. பி வந்து 0 ஆர் மோர் அக்கரன்சஸ்ல இருக்கிறதுனால நான் வந்து பி ஸ்டார்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூ பி ஸ்டார். ஓகேங்களா? இப்ப இத நம்ம இந்த மாரி சால்வ் பண்ணாம, ஆர்டன்ஸ் தியரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்த மாதிரி ஈக்குவேஷன் குடுத்தீங்கனாலே, ஃபைனல் உங்களோட ஆன்சர் வந்து இப்படிதான் வரும்ன்றது தான் அந்த தியரம். அந்த தியரம நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ரொம்ப புரிஞ்சுக்கலாம் தேவை கிடையாது. வாட் இஸ் வாட் அவ்வளோதான். இந்த மாதிரி குடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுதான் ஃபைனல் சொல்யூஷனா ரீச் ஆகும். அப்படின்றது தான் ஆர்டன்ஸ் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு, இப்படிலாம் நான் மனப்பாடம் பண்ண வேணாம்னா, நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? அந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணா கூட, அதோட ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட். இதுவுமே ஒரு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டினா குடுத்திருக்காங்க. என்ன குடுக்குறாங்க? கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன் இஸ் லேபிள்ட் அஸ் அசர்ஷன் ஏ அண்ட் த அதர் இஸ் லேபிள்ட் அஸ் த ரீசன் ஆர் அப்படின்னு குடுக்குறாங்க. அசர்ஷன் என்ன குடுத்திருக்காங்க? இஃப் எல் இஸ் ரெகுலர், எல் வந்து ரெகுலர் லாங்குவேஜா இருக்குன்னா, தென் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் எல் டேஷ் இஸ் நெசசரிலி ரெகுலர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்பதான் சொன்னோம், ரெகுலர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ரேஷனுமே க்ளோஸ்டு அண்டர் தான். கண்டிப்பா வரும்னு நம்ம படிச்சிட்டோம். எல்லாத்துக்குமே எஸ் தான். அப்போ இதுல காம்ப்ளிமெண்ட்னு குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்ன இன்டர்செக்ஷன், யூனியனு, செட் டிஃபரன்ஸு, காம்ப்ளிமெண்ட், சப்ஸ்டிடியூஷன் அந்த மாரி என்னெல்லாம் ஆப்பரேஷன் இருக்கோ எல்லா ஆப்பரேஷனுமே ரெகுலருக்கு கவர் ஆகும். ஸோ இங்க காம்ப்ளிமெண்ட் வருமான்னு கேட்டிருக்காங்க. எஸ். இது கவர் ஆகும். கரெக்ட்டுங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ லாங்குவேஜ் கேன் பி அப்டெய்ன்ட் பை ஸ்வாப்பிங் ஃபைனல் அண்ட் நான் ஃபைனல் ஸ்டேட்ஸ் இன் டிஎஃப்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா, இப்ப நம்ம டிஎஃப்ஏ, என்எஃப்ஏ வரையும்போது, அந்த ஃபைனல் ஸ்டேட்ன்னு ஒண்ணு ரீச் ஆகும். சரிங்களா? இது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபைனல் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஃபைனல் ஸ்டேட்டையும், ஸ்டார்ட்டிங் ஸ்டேட்டையும் நீங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, ஸ்வாப் பண்றோம்னா இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ அந்த மாரி பண்ணோம்னா, அது வந்து காம்ப்ளிமெண்ட்டா மாறும். அந்த லாங்குவேஜோட காம்ப்ளிமெண்ட்டா மாறும். அத தான் அங்க குடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ த ரைட். அதேபோல இது 2மே கரெக்ட்டான மீனிங் தான் குடுத்துருக்காங்க. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்ன்னு கேட்டிருக்காங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் டாஸ்க் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர் இன் கரெக்ட் சீக்வென்ஸ். ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் லெக்சிக்கலுக்கு என்டர் ஆகும்போது எது என்டர் ஆகும்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஸ்ட்ரீம் தான் உள்ள என்டர் ஆகுது. கரெக்ட்டா? கேரக்டர் ஸ்ட்ரீம் தான் உள்ள என்டர் ஆகும். கேரக்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லன்னா இன்புட் ப்ரோக்ராம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். எல்லாமே ஒண்ணு தான். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எத சூஸ் பண்ணணும்? இங்க குடுத்திருக்கிறதுல டோக்கன் ஜெனரேஷன், இங்க ரிமூவல் ஆஃப் கமெண்ட்ஸ் ஆர் ஒயிட் ஸ்பேஸ்ன்னு குடுத்திருக்காங்க. சில வந்து பஃபரிங் அண்ட் ரீடிங் சோர்ஸ் கேரக்டர்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. டில வந்து என்னது ரிட்டர்ன் டோக்கன் ஸ்ட்ரீம் டு பார்சர்ன்னு குடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது வரும்? லெக்சிக்கல்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஸ்ட்ரீம ரீட் பண்றது தான் நடக்கும். அதுதான் இது. பஃபரிங் அண்ட் ரீடிங் சோர்ஸ் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கேரக்டரை ரீட் பண்ணுது. ஓகேவா? அப்ப அடுத்தது என்ன நடக்கும்? கேரக்டரை ரீட் பண்ணினதுக்கு பிறகு அதுல தேவையில்லாத ஏதாவது கமெண்ட், ஒயிட் ஸ்பேஸ்லாம் இருக்குன்னா, அத எலிமினேட் பண்ணும். அப்ப சிக்கு அடுத்து பி ப்ராசஸ் நடக்குது. பி நடந்த பிறகு தான் ஃபைனலா அது எத அவுட்புட்டா ஜெனரேட் பண்ணும்? டோக்கன ஜெனரேட் பண்ணிடும். லெக்சிக்கல் எந்த வேலைய பார்க்கும்னா, டோக்கன்ஸா பிரிச்சு குடுக்கும். அதுதான் லெக்சிக்கலோட வேலை. கரெக்ட்டுங்களா? ஸோ லெக்சிக்கல் வந்து டோக்கனா ஜெனரேட் பண்ணிடுச்சு. இந்த டோக்கன ஃபைனலா அடுத்த பார்சருக்கு போறாங்க. அடுத்த ஸ்டெப்ன்றது எது? சின்டாக்ஸ்க்கு போறோம் இல்லைங்களா? ஸோ அத தான் நம்ம பார்சர் அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்ஸ் அனலைசர பார்சர்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றது தான் இங்க குடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது வரும்? சி வரும். ஓகே, இது சி வரும். சோர்ஸ் கேரக்டர்ஸ படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒயிட் ஸ்பேஸ் இல்லன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றோம். அப்புறம் டோக்கன் ஜெனரேட் பண்றோம். ஸோ ஃபைனலி அடுத்த பார்சருக்கு நம்ம அத வந்து ஃபார்வர்ட் பண்றோம். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஏடி. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா?
ஓகே. ஸோ வித் திஸ் இன்னைக்கு செஷன் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது. ஸோ ப்ரொஃபசர் அகாடமில இப்போ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. யூஜிசி நெட்டுக்கு இந்த ஃபாலோயிங் கோர்சஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் கோர்சஸ் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஃபாலோயிங் இங்கே கொடுத்துருக்கிற பிபிடியில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் query அண்ட் யூ கேன் ஜாயின் த கிளாஸஸ். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஆர் queries, you can post it in the comments. And thank you for the session. So all the very best for your examinations. Thank you.